உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை. சுரேஷ் சலே விசாரணையில் புதிய கோணம். 2010 மஹிந்தவுக்கும் இதுவே நடந்தது. வரலாற்றை நினைவுபடுத்தும் சரத் வீரசேகர. ஜெர்மனிக்கு பயணமான விஜித்த ஹேரத். குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பயன்படுத்திய கணினிகள், கையடக்க தொலைபேசிகள், மின்னஞ்சல் தகவல்கள் மற்றும் அவரது வங்கிக் கணக்குகளை விரிவாக ஆய்வு செய்ய புலனாய்வாளர்கள் தீர்மானித்துள்ளனர். 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகொட பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நேற்று காலை 8:10 மணியளவில் சுரேஷ் சலே பணிக்கு சென்று கொண்டிருந்த போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட அவரை தொடர்ந்து சிஐடி தலைமையகத்துக்கு அழைத்துச் சென்ற அதிகாரிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவை பெற்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்ததா, தெரிந்திருந்தும் அவர் அதனை உரிய தரப்பினருக்கு அறிவிக்காமல் மறைத்தாரா என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் சேனல் 4 ஆவணப்படத்தில் அசாத் மௌலானா வெளியிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ராஜபக்சவினரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்களுடன் இணைந்து சதி செய்தாரா என்பது குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இத்தாக்குதல் தொடர்பாக நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 25 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இவ்வாறான நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் சிஐடியினர் சமர்ப்பித்த இரகசிய அறிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இந்த அதிரடி கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. நாமலுக்கு போன்றே 2010 மஹிந்த ராஜபக்சவுக்கும் இவ்வாறே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். உலகின் மிக கொடிய பயங்கரவாதத்தை தோற்கடித்து ஈழக்கனவை தகர்த்ததால் ராஜபக்ச குடும்பத்தின் மீது அவர்கள் தீராத கோபத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் இன்று ஜெர்மனிக்கு விஜயம் செய்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் அமைச்சர் விஜித்த ஹேரத் ஜெர்மன் ஆசிய பசிபிக் வணிக சங்கத்தின் 125வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் இந்நிகழ்வில் உரையாற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான தொடர் கூட்டங்களிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.